Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாம் நமக்கு இப்போதான் நடந்துச்சு. சரிங்களா? சாட்டர்டே சண்டே தான் பாத்தீங்கன்னா நமக்கு டெட் எக்ஸாம் நடந்துச்சு. சோ அதுக்கான ஆன்சர் கீ ஆல்ரெடி கொடுத்தாச்சு. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் கீயோட டிஸ்கஷன். அதாவது ஒரு கேள்விக்கும் என்ன பதில் வந்திருக்கணும், எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத எக்ஸ்பிளனேஷனோட என்ன பார்க்கலாம் அப்படினா இந்த செஷன்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்காப்பா? கிளியரா இருக்குனா ஒரு வாட்டி இன்டிமேட் பண்ணிடுங்க. We'll start the session. Okay, paper 2 ஓடது இன்னைக்கு பார்க்க போறோம். Okay, so first question பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாங்க, since a passenger on board had taken ill suddenly, the airplane dashed to the nearest airport by the pilot. என்ன சொல்றாங்க, passenger அதாவது flightல என்னாச்சு, திடீர்னு ஒரு passengerக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாததுனால ரொம்ப சீரியஸ் ஆயிட்டதுனால ஏர்பிளைனை பைலட் என்ன பண்ணாராம், பக்கத்துல இருந்த ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு அப்படின்ற அர்த்தத்தை குறிக்குது. சரிங்களா? ஸோ பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு பறந்து போனது அப்படின்றத குறிக்கணும். ஸோ பை பைலட்னு சொல்லிட்டாங்களா, அப்ப இது என்னது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கா? பாசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லலாமா? பாசிவ் வாய்ஸ்னா அது மட்டும் இல்லாம என்னது had taken சொல்றோம். அப்ப இங்க என்ன வரணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரணும். சரிங்களா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரணும். கரெக்டா? அப்ப பாஸ்ட் டென்ஸ்க்கு என்ன சொல்லுவோம் நம்ம, was or were plus v3. பாசிவ் வாய்ஸ் என்ன சொல்லலாம், was or were plus v3 சொல்லலாமா? v2ன்றது was or were plus v3 மாறும். அப்போ இங்க had flown வராது, had flowed வராது, was தான் வரணும். ஏர்பிளேன்ன்றது சிங்குலர், அதனால was plus v3ன்றதை யூஸ் பண்ணும். சரி, ஓகே. அப்ப flowed flown இது ரெண்டுத்துல எது வரணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளோன்னு என்னன்னா தண்ணி ஒழுகி போறது என்ன சொல்லுவோம், ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ v1 பாத்தீங்கன்னா ஃப்ளோ, v2 பாத்தீங்கன்னா ஃப்ளோடு, v3 பாத்தீங்கன்னாலும் என்னது ஃப்ளோடு தான் சொல்லுவோம். இது லிக்விட குறிக்கும். சரிங்களா? இது லிக்விட குறிக்கும். அப்போ பறக்கிறது என்ன சொல்லலாம், v1 அப்படின்னா ஃப்ளை, v2 அப்படின்னா என்னது ஃப்ளூ, v3 அப்படின்னா என்னது ஃப்ளோன்னு சொல்லுவோம். அப்ப நமக்கு இந்த v3 தான் வேணும். ஏன்னா பிளேன் என்னது பறக்கதான் வச்சிருப்பாங்க. அப்ப இந்த v3 தான் வேணும். அப்ப என்ன சொல்லலாம், ஆப்ஷன் பி தான் கரெக்ட், ஏ வராது. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட், ஏன்றது வராது. ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. Bored with my traditional look in the weekend, I decided to cut my hair really short. ஸோ எப்பயுமே ட்ரெடிஷ்னல் லுக்லேயே இருந்திருந்து எனக்கே போர் அடிச்சிச்சுப்பா, அதனால என்ன பண்ண, இந்த வீக்கெண்டில் என் முடிய இவ்வளோண்டு வெட்டிக்கிட்டேன்ப்பா அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே, ரியலி ஷார்ட் முடிய இவ்வளோண்டு வெட்டிக்கிட்டேன்ப்பான்றாங்க. இதில் கேள்வி என்னன்னா, இந்த மைன்றது எதை குறிக்குது? மைன்றது எதை குறிக்குது? மைனா என்னுடையன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக பொசசிவ் தான், ப்ராப்பர் கிடையாது, கண்டிப்பாக பொசசிவ் தான். என்னுடையன்றது எதை குறிக்குது அப்படின்றாங்க. சரிங்களா? பொசசிவ் நவுன் அப்படின்னா மைன்றது ஒரு நவுனா பெயர் சொல்லா இருந்திருக்கணும். பட் என்னுடைய அப்படின்னு சொல்லும் போது அது என்னன்னே தெரில, அது நவுன் கிடையாது, பெயர் சொல் கிடையாது, அப்போ வராது. அதே மாதிரி என்னுடையன்னு சொல்லும் போது இங்க செயலையும் குறிக்கல, அப்போ வேர்பும் கிடையாது. அப்ப என்ன சொல்லுவோம், பொசசிவ் அட்ஜெக்டிவ். சரிங்களா? லுக், மை லுக். ஓகேங்களா? லுக்ன்றது என்னது நவுன்னு சொல்லலாம், பெயர் சொல்னு சொல்லலாம். ஸோ அந்த லுக்குக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம், இங்க அட்ஜெக்டிவா போட்டிருக்கோம். அப்போ பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் இங்க என்னது கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन. Dash is a figure of speech in which words are in such a way that their intended meaning is different from the actual meaning. ஸோ கம்பேர் பண்றது, டைரக்டா கம்பேர் பண்ணோம்னா அதை சிமிலின்னு சொல்லுவோம். மனுஷனோட கம்பேர் பண்ணோம்னா, மனிதனுடைய கேரக்டரை வச்சு கம்பேர் பண்ணோம்னா அதை பர்சானிஃபிகேஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, கேரக்டர்ஸ் ஆஃப் ஹியூமன். அப்போ இன்டைரக்டா கம்பேர் பண்ணாதான் மெட்டஃபர்னு சொல்லுவோம். அப்போ இங்க கம்பேரிசனே நடக்கல. சரிங்களா? இங்க கம்பேரிசன் நடக்கல, எதிர்மாறா நடக்குது. ஓகேங்களா? இப்போ டிராஜிக் ஸ்டோரின்னு சொன்னோம், ஆனா உண்மையிலே அது டிராஜிக்கானதா இல்ல, ஃபன்னியான ஸ்டோரி தான். அப்போ ஃபன்னியா இருக்குன்றத நம்ம என்னது டிராஜிக்னு சொல்றோம். கரெக்டா? அப்போ அந்த மாதிரி பேசுறது என்ன சொல்லுவாங்க, அயனின்னு சொல்லுவாங்க. ஸோ அலிட்ரேஷன் அப்படின்னா ஒரே லைன்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் சேம் லெட்டர்ல ஆரம்பிச்சதுன்னா அது அலிட்ரேஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இங்க ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சி நான் சொல்லியிருந்தேன், ஏன் தப்பு தான்ப்பா, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரிங்களா? ஓகே,
அடுத்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஆட் ஒன் அவுட் என்னவா இருக்கலாம், எது வித்தியாசமானது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன சொல்லலாம்? எதுப்பா வித்தியாசமா இருக்கு? cold, passionate, ardent, emotional. என்னப்பா சொல்லலாம்? எமோஷனல் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா ரொம்ப சென்டிமெண்டலா இருக்கிறது சொல்லலாமா? சென்டிமெண்டலா இருக்கிறதுன்னு சொல்லலாம். அர்டன்ட்டும் சரி பேஷனட்டும் சரி ஒரே மீனிங் தான், சினானிம் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதே ஒன்று சொல்லலாம், நம்ம ரொம்ப பேஷனேட்டாக இருக்காங்கப்பா, ஐம் வெரி பேஷனேட் அபவுட் மை ஜாப் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் எடுத்து எனக்கு என்னோட ஜாப் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா, அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்ப்பா, அவ்வளோ எமோஷ்னலி கமிட்டடாக இருக்கிறது பேஷனேட் சொல்லலாம். அர்டன்ட்டும் அதே மீனிங் தான். பட் நமக்கு இங்கே என்னது ஆட் ஒன் அவுட் கேட்குறாங்க. ஸோ கோல்டுன்றதை நம்ம என்ன பண்ணலாம், ஆட் ஒன் அவுட்னு சொல்லலாம். கோல்டுனா அர்த்தம் இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, எமோஷனே இல்லாமல் இருக்கிறது, எந்த ஒரு இதுவுமே காட்டாமல் அப்படியே உட்கார்ந்துருக்கிறது, அதான சொல்லுவாங்க கோல்டுன்றது. இங்கே நம்ம அதை அர்த்தமாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால எனக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட்னு சொல்லலாம். ஓகேங்களாப்பா? சரி, நெக்ஸ்ட் ஒன். லூயிஸ் கேரல் அப்படின்றவங்க என்ன ரைட்டர்னு கேட்குறாங்க. சரிங்களா? லூயிஸ் கேரல் அப்படின்றவங்க இந்தியனா, இங்கிலீஷா, ஐரிஷா, ஸ்காட்டிஷா, யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரு? யாருப்பா? இங்கிலீஷ் தானப்பா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட். அடுத்து, which one of the following sentences is not an example of personification? personification அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனிதனுடைய கேரக்டர்ஸை மனிதன் இல்லாத நான் ஹியூமன் பீயிங்க்கு நம்ம செலுத்தணும் அப்படின்னா அதுதான் பர்சானிஃபிகேஷன். பர்சனுடைய கேரக்டர்ஸை அல்லது என்னது பழக்கத்தை உயிரில்லா பொருட்களுக்கு கொடுக்கறதா என்னது பர்சானிஃபிகேஷன். சன் ஸ்மைல்டு டவுன் அப்போன் தெம். சன் என்ன பண்ணுச்சாம்? சிரிச்சுதான். யாரால சிரிக்க முடியும்? நம்ம மனுஷங்களால தான் சிரிக்க முடியும். அப்போ சன் சிரிச்சுன்னு சொல்லும் போது இது பர்சானிஃபிகேஷன் தான். ஆனா அவங்க கேள்வி என்னன்னா எது கிடையாதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ இது பர்சானிஃபிகேஷன் தான். ஜஸ்டிஸ் இஸ் பிளைண்ட். பிளைண்டானது குருடா இருக்கிறது. ஸோ மனிதன் குருடா, மனிதனால குருடா இருக்க முடியும், ஜஸ்டிஸால குருடா இருக்க முடியுமா? இல்லை. ஓகே. The flowers nodded their heads. noddedனா அர்த்தம் இப்படி இப்படி மண்டையாட்டுறது, என்னது நோட் பண்றதுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம தான் என்ன பண்ணுவோம், ஆமாம்ப்பா கரெக்டுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, இப்படி மண்டையாட்டுவோம்ல, அதை தான் நோட் பண்றதுன்னு சொல்லுவோம். ஆமான்னு ஒத்துக்கிறதுன்னு அர்த்தம். அது ஃப்ளார்ஸ் பண்ணாது. அப்போ மீதி இருக்கிற ஆப்ஷன் இது ஒன்று தானே. சாக்லேட்ஸ் ஸ்மெல்டு லைக் டெலிஷியஸ் கேக். சாக்லேட்ஸ் எப்படி இருந்தது? டெலிஷியஸான கேக் மாதிரி ஸ்மெல் பண்ணுச்சுன்றாங்க. ஸோ லைக் சொல்லும் போது அது என்ன சொல்லுவோம்? சிமிலின்னு சொல்லுவோமா? அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கு. வெரி குட். அடுத்து, when the speaker says yes grandpa, we should wait until the road is clear of traffic. We should first look right, left and then again right before we cross the road. He is being dash. என்ன சொல்றாங்க? கிராண்ட்பா கிட்ட சொல்றாங்களா, ஆமா தாத்தா, நம்ம ரோட கிராஸ் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் டிராஃபிக்லாம் கிளியர் ஆயிடுச்சான்னு பார்க்கணும், எந்த வண்டியும் வந்துட்டு போயிட்டு இருக்க கூடாது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ரைட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் பார்க்கணும், மறுபடியும் ரைட் சைட் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கிராஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் எப்படிப்பட்ட ஒரு எமோஷன்ல இருக்கான்? சஸ்பீஷியஸ்னு அர்த்தம். சந்தேகப்படக்கூடிய விதமா இருக்கிறதுன்னு அர்த்தம். சந்தேகப்படுற மாதிரி அவன் இருக்கானா? அதனால்தான் அவன் இவ்வளவு சொல்றானா? இல்ல. ஹோப்ஃபுல்லானது நம்பிக்கையோட இருக்கானா? இல்ல. கான்ஃபிடென்டானது தைரியமா இருக்கானா? இல்ல. ஒபீடியண்டா இருக்கான். ஸோ டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் மதிச்சு, என்னது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மதிச்சு என்ன பண்றான்? ஒபீடியண்டா இருக்கான்றது கரெக்டா இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களாப்பா? ஓகே, அடுத்து பார்த்துலாமா? அதே மாதிரி என்ன கேட்குறாங்க? ஆன்டனிம் ஆஃப் யூனிக். யூனிக் அப்படின்ற வார்த்தையோடைய ஆன்டனிம் கேட்குறாங்க. எதுப்பா சொல்லலாம்?
யூனிக்னு சொல்லலாம், நம்ம ரேர்ன்றது சொல்லலாம், டிஸ்டிங்டிவ் சொல்லலாம், ஒரிஜினல் சொல்லலாம். பட் நமக்கு என்னது ஆன்டனிம் தான் கேட்குறாங்க, சினானிம் கேட்கல, ஆன்டனிம் தான் கேட்குறாங்க. ஸோ யூனிக் ஆப்போசிட் என்ன சொல்லலாம், சாதாரணமா இருக்கிறதுப்பா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரொம்ப யூனிக்கா இருக்குன்னா அர்த்தம் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்ற அர்த்தத்தை குறிக்கும். இங்க காமன் அப்படின்னு சொல்லும் போது சாதாரணமா இருக்குப்பா அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும். ஓகே. She gave a startled cry and took her hand away. என்ன சொல்லலாம், startled உடைய ஆன்டனிம் கேட்குறாங்க, சினானிம் கேட்கல, ஆன்டனிம் கேட்குறாங்க. என்னப்பா சொல்லலாம், மேல டைமர் ஓடிட்டு இருக்கு, அதுக்குள்ள ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கப்பா. ஓகே. she gave a startled cry. ஸ்டார்டல் என்ன அர்த்தம்னா திடீர்னு பயந்து, ஓகேங்களா, பயந்து அதிர்ச்சியாய் அப்படி என்னது தடுத்துட்டு வந்து அப்படியே திடீர்னு கையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற அர்த்தத்தை குறிக்குது. சரிங்களா? கத்திட்டு என்னது பயந்து கத்தி என்ன சொல்லி கத்திட்டு என்னது கையை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஸ்டார்டல்டுன்றது என்ன சொல்லலாம், ஃப்ரைட்டன்டுன்றது சொல்லலாம், ஷாக்டுன்றதை சொல்லலாம், சர்ப்ரைஸ்டுன்றதை சொல்லலாம். ஆனா நமக்கு என்னது ஆன்டனிம் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்லலாம், அன்கன்சர்ன்ட். கன்சர்ன் அர்த்தம் கவலைப்படுறதுன்னு அர்த்தம். அன்கன்சர்ன் சொல்லலாம், கவலையே இல்லாம இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களாப்பா? ஓகே டன். அடுத்து the first 8 lines and the last 6 lines of a sonnet is called dash and dash. ஸோ நம்ம பார்த்த உடனே என்ன பண்ணுவோம், நிறைய இடத்துல தப்பு பண்ணுவோம். பார்த்த உடனே இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிடுவோம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய தப்பு. என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ்ன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ்ன்னு கேட்குறாங்க. 8னாலே என்னப்பா அர்த்தம், ஆக்டர் என்ன சொல்லுவோம், 8ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஆக்டேவ் அப்படின்றது என்ன சொல்லலாம், கரெக்டா இருக்கும். ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். மீதி ஆர் என்ன சொல்லுவோம், செசட்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஆக்டேவ் அண்ட் செசட் அப்படின்றதான் கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஒரே ஆப்ஷனை வச்சு என்ன பண்ணியிருந்திருக்கலாம், ஈஸியா நம்ம எடுத்த உடனே ஆன்சர் பண்ணி இருந்திருக்கலாம். அவ்வளோ கஷ்டம் இல்லை. கரெக்டா? சரிப்பா. அடுத்து பார்த்துலாமா, I will die but not run away. நான் இறந்து கூட போவேனே தவிர ஓடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இது யாரு சொன்ன லைன்ப்பா, யாரு சொன்னாங்க, மிதாலியா, நீர்ஜா, ஹிலரி, டென்சின், யாருப்பா சொன்னாங்க? I will die but not run away அப்படின்றது யார் சொன்னாங்க, நீர்ஜா தான் சொன்னாங்க. சரிங்களா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. அடுத்து பாருங்க. ஓகே. The only way to attract butterflies is to dash for them. So butterfly attract பண்ணனும்னா என்ன பண்ணுமாம், பட்டர்ஃப்ளைய பட்டாம்பூச்சியை ஈர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுமாம், அவங்களுக்காக அந்த பட்டாம்பூச்சிகளுக்காக என்ன பண்ணணும், have different types of colors. வேற வேற கலர்ல வச்சிருக்கணுமா, flowers filled with honey. பூக்கள் ஃபுல்லா என்னது, பூலெல்லாம் தேனை போட்டு வச்சிடணுமா, அப்பதான் பட்டர்ஃப்ளைஸ் வருமா. grow flowers, பூக்களை வளர்க்கணுமா. flowers never seen before, doesn't make any sense. அப்ப என்ன சொல்லலாம், எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய பூக்கள் வளருதோ அவ்வளோக்கு அவ்வளோ நிறைய பட்டாம்பூச்சி வரும். இது என்னது, கிராண்ட்ஃபாதர் வந்து என்னது ஒரு காட்டையே உருவாக்கி இருப்பார், ஞாபகம் இருக்கா? ஸோ தேராடூன்ல இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்து என்னது தாத்தாவுடைய கதையே சொல்லுவோம். என்னுடைய தாத்தாவோட கனவு பழிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கதையா இருக்கும், ஞாபகம் இருக்கா? ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது இங்க கரெக்டா இருக்கு. ஓகே. அடுத்து பார்த்துலாமா, ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் 1, ஆன்லைன் ப்ரெடேட்டர் மே த்ரெட்டன் யங் சில்ட்ரன். ஸோ ஆன்லைனில் ப்ரெடேட்டர்ஸால் என்ன பண்ண முடியும், அதாவது ப்ரெடேட்டர்னா வேட்டையாடுறவங்கன்னு அர்த்தம். சரிங்களா? என்னது குட்டி குட்டி பசங்களெல்லாம் என்னது பயம் படுத்தலாம்,
இப்போ வந்து ஆன்லைனில் யாரோ ஒருத்தங்க ரேண்டமாக நம்ம பிள்ளைங்களுக்குலேருந்து மெசேஜ் அனுப்பிட்டு இப்போ உங்கள் அம்மாவை நான் கடத்தி வச்சுருக்கேன், நீங்கள் வந்தால் நான் உங்கள் அம்மாவை விட்டுருவேன், நீங்கள் வந்து இவ்வளோ காசு எனக்கு அனுப்பி விட்டா நான் அது பண்ணிவிடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு என்னது மே த்ரெட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குதானே? வாய்ப்பே இல்லை, 0 அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. மே த்ரெட்டன் பண்ணலாம். அப்போ 1 கரெக்டா? 1 கரெக்டு, ரெண்டுமே இன்கரெக்ட் சொல்கிறாங்க, தப்பு. 1 கரெக்டு சொல்கிறாங்க, அப்போ இதுவும் தப்பு. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 2 பார்க்கலாம். strangers may use your phone and misuse your information with your knowledge. அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ தெரிஞ்சவங்க சரி, தெரியாதவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா, என் ஃபோன் வந்து ஷட் டவுன் ஆகிடுச்சு, பேட்ரி இல்லை, கேப் மட்டும் புக் பண்ணிக்கிறேன், அது மட்டும் புக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியே ஃபோன் வாங்கிப்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், சரி பாவம் நடுத்தெருவில் நிற்கிறாங்களே, சரி பரவாயில்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து கொடுப்போம். ஆனால் என்ன ஆகும், நமக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய ஃபோனை வாங்குவாங்க, நம்மளுடைய நாலேஜோட தான் ஃபோனை வாங்குவாங்க. ஆனால் நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை மிஸ்யூஸ் பண்ணலாமா? ஆமாவா இல்லையா? நமக்கே தெரியும். ஓகே, நமக்கு தெரிஞ்சுதான் அவங்க ஃபோனை வாங்குவாங்க. அதுலேருந்து அவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்களா, இல்லை ஃபோன் பண்ணுறாங்களா, அல்லது அவங்க நம்பருக்கே அவங்க பண்ணிக்கிறாங்களா, அல்லது நம்மளுடைய ஃபோட்டோஸை அவங்க அனுப்பிக்கிறாங்களா, இது கேலரி இது பண்ணுவாங்களா, எதுவுமே நமக்கு தெரியும். இதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாவா இல்லையா? மே யூஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. இங்கே ஒன்று வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் இருக்குது அப்படின்றது குறிக்கும் போது 2வும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டுன்னு சொல்லலாம். ஆமாவா இல்லையா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் சொல்லலாம். சூப்பர், வெரி குட். அடுத்து, which of the following poets has the distinction of being awarded the title poet laureate of Michigan? poet laureate of Michigan யாரை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரப்ப சொல்லுவாங்க? poet laureate of Michigan. எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் சொல்லலாமா? எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். நம்ம படிச்ச என்னென்ன படிச்சிருக்கோம் இவரை பற்றி? போயம்ஸ், இவர் எழுதின போயம்ஸ் என்னென்ன? டீம் ஒர்க்கு, கரேஜ், ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ், குரூப் 2க்கு இதெல்லாம் படிச்சிருப்போம். ஆமாவா இல்லையா? குரூப் 2க்கு எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் எழுதுனா இதெல்லாம் படிச்சிருப்போம். ஓகே, சரி, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, Sigrun Srivastava is an Indian author of Dash origin. So Sigrun Srivastava அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆத்தர் தானாம். ஆனால் அவர் பிறந்த ஊர் வேற எங்கேயோ, சரிங்களா, அவருடைய ஆரிஜின் வேற எங்கேயோவா, ஆனால் இந்தியன் ஆத்தர் தானா. ஸோ எங்கே ஆரிஜினாக இருந்திருக்கலாம்? ஆப்ரிக்கன்லையா, ஜெர்மன்லையா, ரஷ்யன்லையா, ஃப்ரெஞ்சா? எங்கே? ஜெர்மன் ஒரிஜினாக இருந்தாராம். சரிங்களா, என்ன ஒரிஜின்? ஜெர்மன் ஒரிஜினாக இருந்தாருன்றாங்க. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து, Dash is an award-winning wildlife and conservation filmmaker. ஸோ யாரோ ஒருத்தங்க அவார்ட் வின்னிங்கான வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபில்ம்மேக்கருன்றாங்க. சரிங்களா, வைல்ட் லைஃப்பில் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க, கன்சர்வேஷனும் பண்ணியிருக்காங்க, சாரி வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபில்ம் மேக்கர் யாருப்பா? வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தா, ரஸ்கின் பாண்டா, ஷேகர் டட்டாரியா, லூயிஸ் கேரலா? யாரு? ஷேகர் டட்டாரியா. சரிங்களா, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்து, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. மை ரெமினிசன்ஸ் யாருப்பா எழுதுனாங்க? இந்த கங்கை நதி ஓரத்தில் பெங்காலில் போயிட்டு என்னோட தம்பி வீட்டில் நான் போய் வாழ்ந்தேன். அங்கே வீட்டில் என்னுடைய மேலே இருக்கக்கூடிய மேலே டாப்பஸ்ட் ரூமில் நான் தங்கியிருந்தேன். அந்த ரூமில் இருந்து பார்க்கும்போது மரங்களுடைய அந்த மேல் பகுதி மட்டும்தான் தெரியும், அதை தவிர மேகங்கள் தான் தெரியும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரி மேகத்துக்கு மத்தியில் நான் என்னுடைய வீட்டை அமைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி எழுதினார். யாரு? டாகூர் தான் எழுதினார். ஆமாவா இல்லையா? ஆப்ஷன்
C is the right answer. Very good. After his father's death, his brothers demanded to split the wealth. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அண்ணனுங்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்களாம், சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ டிமாண்ட் பண்ணதுன்றது எதை குறிக்குது? ரெக்வஸ்ட் பண்ணுறதா, அட்வைஸ் பண்ணுறதா, அத்தாரிட்டேட்டிவ்லி கேட்குறதா, அல்லது சண்டை போடுறதா? ரெக்வஸ்ட்னா கெஞ்சி கேட்கறதுன்னு அர்த்தம். ஸோ அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு சொத்தெல்லாம் எனக்கு பிரித்து கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்டிருப்பாங்களா? சொத்து பிரித்து கொடுக்கறதாப்பா சரியா இருக்கும், இதுக்கு மேலாம் இப்படி இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாதுப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்களா? அல்லது மரியாதையாக சொத்தை பிடிச்சி கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு சொன்னாங்களா? இல்லைனா சண்டை போட்டாங்களா? என்ன பண்ணியிருப்பாங்க? டிமாண்ட் பண்ணுறதுன்னா என்ன சொல்லலாம்? ஆஸ்க் அத்தாரிட்டேட்டிவ்லின்னு சொல்லலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்துலாமா? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்குறாங்க. சரிங்களா? grub, flutter, cruel, gravely என்ன சொல்லலாம்? grub அப்படின்னா சாப்பாடு. சரிங்களா? ஓகே. ஃப்ளட்டர்னா என்ன? பட அடிக்கிறது ஃப்ளட்டர் சொல்லலாம். குரூவல்னா ரொம்ப கொடூரமாக இருக்கிறது, விக்கடாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். கிரேவ்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப சீரியஸ்லின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ என்ன சொல்லலாம்? கிரப்ன்றது சாப்பாடை குறிக்குதா? பெயர் சொல்லா. ஃப்ளட்டர்னா படன்னு பண்ணுறதா? அப்போ செய்யலா. குரூவல்னானது ரொம்ப கொடூரமாக இருக்கிறதா? அப்ஜெக்டிவா. கிரேவ்லினானது சீரியஸாக இருக்கிறதா? இப்போ லாஸ்ட்டில் 1ல் முடியணுமா? ஆப்ஷன் சி தான் கரெக்டா? 2, 3, 4, 1 சொல்லலாமா? ஓகே. அடுத்து Isaac's playmates were enchanted with his new windmill. ஸோ ஐசக்குடைய பிளேமேட்ஸ் கூட விளையாடுறவங்களாம் என்ன பண்ணாங்களாம்? அந்த விண்மில்லை பார்த்தோன்னே அப்படியே என்னது வாய் அடிச்சு போயிட்டாங்களாம். அப்படியே மந்திரம் போட்டு விட்ட மாதிரி என்னது அப்படியே அப்படின்னு வியந்து பார்த்தாங்களாம். ஸோ அந்த என்சாண்டடுக்கு பதிலாக ஓகே, ஃபைண்ட் த மீனிங் தட் டஸ் நாட் சிங்க்ரனைஸ் வித் த வேர்ட் அண்டர்லைன். என்சாண்டட் அப்படின்ற வார்த்தைக்கு எந்த வார்த்தை வந்து சிங்க்ரனைஸ் ஆகலை, மேட்ச் ஆகலைன்னு கேட்குறாங்க. எது மேட்ச் ஆகுதுன்னு கேட்கல, எது மேட்ச் ஆகலைன்னு கேட்குறாங்க. என்த்ரால்டு அப்படின்னால என்ன அர்த்தம்னா கேப்டிவேட்டட்னு அர்த்தம். அதாவது என்சாண்டட்னே சொல்லலாம். ஓகேங்களா? இது மூணுமே ஒரே மீனிங் தான். டிலைட்டட்னா சந்தோஷமாகிறதுன்னு அர்த்தம். அப்படியே சந்தோஷத்துல வியந்து பார்த்தாங்கன்றதுதான் கரெக்ட். ஸோ மோட்டிவேட் பண்றதுக்கும் வியந்து பார்க்கறதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் டி தான் கரெக்ட்னு சொல்லலாம். சரிங்களா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் சொல்லலாம். ஓகே, அடுத்து பாயிண்ட் பிளாக் அப்படின்ற ஒரு இடியமுடைய மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. ஹீ ரெஃப்யூஸ்டு பாயிண்ட் பிளாக். என்ன பண்ணிட்டாராம்? அவர் மறுத்துட்டாராம். ரெஃப்யூஸ் பண்ணுறதுனால மறுக்கிறது. எப்படி மறுத்தாராம்? இப்போ ஒருத்தவங்க வந்து தயவு செஞ்சு இது பண்ணி கொடுங்க, உங்களால் முடியும், நீங்கள் நினச்சா முடியும்னா அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் என்னது பாயிண்ட் பிளாக்னு சொல்லலாம். அதாவது மூஞ்சி மேலே அப்படியே அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது, கிளம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னது மறுத்துட்டாங்கன்னு சொல்கிறத பாயிண்ட் பிளாக்னு சொல்லலாம். அப்போ என்னது பிளண்ட்லின்னு சொல்லலாம். பிளண்ட்லின்னு அர்த்தம்னா டைரக்ட்லின்னு அர்த்தம். சுத்து வலிச்செல்லாம் பேசாமல் பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லாமல் அதெல்லாம் முடியாதுன்ட்டு மூஞ்சிக்கு மேலேயே சொல்லிடுறது. ஷார்ப்லினானது மேபி லவுட்லி சொல்லலாம். ஷார்ப்லி டசன்ட் மேக் எனி சென்ஸ். அன்வில்லிங்லி விருப்பமே இல்லாமல் அவர் மறுத்துட்டாருன்னு அர்த்தம். பாயிண்டட்லியும் கிடையாது, ஷார்ப்லியும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களாப்பா? ஓகே, அடுத்து according to Edgar Albert Guest, dash is part of his hours, his days and his years. எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் வந்து அவருடைய மணி நேரங்களின் ஒரு பகுதியாகவும் நாட்களின் பகுதியாகவும் வருடங்களின் பகுதியாகவும் இருக்கக்கூடிய விஷயம் எதுப்பா? எதாம்பா சொல்லுங்க. தைரியம், கரேஜ்.
கரேஜ்ன்றது அவர் எழுதின ஒரு போயம் தான். கரெக்டா? ஓகே, டன். சூப்பர். அந்த போயம்ல தெளிவா சொல்லியிருப்பார். In the poem, The Computer Swallowed Grandma, the poet wants us to copy, scan and paste dash in an email back to her. ஸோ ஒரு இமெயில் அவங்களுக்கு திரும்ப அனுப்பணும்னு சொல்லிட்டு போயட் வந்து எழுதுனாங்களாம். அதாவது காப்பி பண்ணி, ஸ்கேன் பண்ணி, பேஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த அல்லது யாரோ ஒருத்தங்களை என்னுடைய இந்த இமெயிலுக்கு திரும்ப அனுப்புப்பா அப்படின்னு போயட் வந்து என்னது த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் மை கிராண்ட்மான்ற ஒரு போயம் எழுதுனாங்களாம். அதில் குறிப்பிட்டாங்களாம். என்ன சொல்லலாம்? டாக்குமெண்ட் அனுப்பா, ப்ராஜெக்ட் அனுப்பா, இல்லை என்னுடைய பாட்டியை காப்பி பண்ணி, ஸ்கேன் பண்ணி, பேஸ்ட் பண்ணி இந்த இமெயிலில் திரும்ப அனுப்புப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா assertion and reason. Isaac had constructed a model of the windmill. ஐசக் என்ன பண்ணாரு? ஒரு விண்மில்லோட மாடலை உருவாக்குனாரு. ஓகே. He possessed a wonderful faculty of acquiring knowledge by simplest means. அவர் என்ன பண்ணாரு? சாதாரண வழியில கூட என்னது புதிய அற்புதங்களை அவர் கண்டுபிடிச்சாரு. சாதாரண வழியில புதிய அற்புதங்களை கண்டுபிடிச்சாரு. So both A and R are correct and R is a correct explanation of A. Aவும் Rவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ரெண்டுமே A is incorrect சொல்ல முடியாது. ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? both A and R are correct. R is the reason. ஓகேங்களா? ஸோ அவரால் சிம்பிளஸ்ட் மீன்ஸில் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க ஈஸியாக சாதாரணமாக கண்டுபிடிச்சதுனால தான் அவர் இந்த விஷயத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாருன்னு சொல்லலாமா? சொல்லலாம். அப்போ இதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஷிப் இன் மேன் ஓவர் போர்டு? மேன் ஓவர் போர்டுன்ற ஒரு கதையில் ஷிப்போட பேர் என்னப்பா? அந்த ஷிப்போட பேர் என்னன்னு கேட்குறாங்க. என்ன சொல்லலாம்? ஷிப்போட பேர் பார்த்தீங்கன்னா SS ராஜுலா. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து, olive ridleys come to lay their eggs between the months of dash. என்ன சொல்லலாம்? எந்த மாதங்கள்ல ஆலிவ் ரிட்லி வந்து முட்டையிட்டு போகும்பா? ஞாபகம் இருக்கா? ஜான்வரி அண்ட் மார்ச். சரிங்களா? ஜான்வரி டு மார்ச். இந்த ஜான்வரி டு மார்ச்லேருந்து என்னது பண்ணும்? வந்து முட்டையிட்டு போகும். ஓகே. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து, who was born in Woolsthorpe in England in 1642 on Christmas Day? கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு பிறந்தது யாருப்பா? ஐசக் நியூட்டனை பற்றி தான் நம்ம ஒரு கதை படித்தோம். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, மாலா லிவ்ஸ் அப்ஸ்டேர்ஸ். சரிங்களா? ஸோ மாலான்றது சப்ஜெக்டா? மாலான்றது நம்ம சப்ஜெக்ட் சொல்லலாம். லிவ்ஸ்ன்றது என்ன சொல்லலாம்? வேர்ப்னு சொல்லலாமா? ஸோ அப்ஸ்டேர்ஸ்னா என்ன அர்த்தம்? எங்க ஓகே, லிவ்ஸா வாழ்றாங்களா? எங்க வாழ்றாங்கன்றது குறிப்பிடுதா? அப்போ இது அட்வர்ப்னு சொல்லலாமா? சரி. ஸோ அப்ஸ்டேர்ஸ்னா என்னது? எங்க வாழ்றாங்க? எங்கன்ற கேள்விக்கு பதில் சொல்லுதா? வேர்ன்ற கேள்விக்கு பதில் சொல்லுதா? ஸோ வேர்ன்ற கேள்விக்கு பதில் சொல்லுச்சுன்னா என்ன சொல்லுவோம்?
adverb of place ன்னு சொல்லுவோம். How often அப்படின்னா adverb of frequency. When அப்படின்னா adverb of time. How அப்படின்னா adverb of manner. இங்க where என்ற கேள்விக்கு தான் பதில் சொல்லுது. அப்ப என்ன பண்ணலாம்? Adverb of place என்றது correct. Option D is the right answer. அடுத்து indeed அப்படின்றது எதுக்காகப்பா யூஸ் பண்ணுவாங்க? ஆமாந்தா கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு சொல்றோம்னு வைங்களேன். அது எதை குறிக்குது? குவாலிஃபை பண்றதுக்கா, சீக்வன்சிங் அடுத்தடுத்து சொல்றதுக்கா, எம்பசைசிங் அழுத்தமா சொல்றதுக்கா, கம்பேரிங்கா? இன்டீட் அப்படின்னா ஆமாப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இன்டீட்னு சொல்லுவோம். சரிங்களா? he is a friend indeed அப்படின்னு சொல்லுவோமா? என்னது, a friend in need is a friend indeed அப்படின்னு சொல்லுவாங்களா? அவசியப்படும் போது எவன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வந்து நிற்கிறானோ அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும். ஃப்ரெண்டு தான்ப்பா, நிஜமாலே அவன் ஃப்ரெண்டு தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ என்ன சொல்லலாம், இந்த வேர்ட் இன்டீட் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஹைலைட் பண்ணுறதுக்காக, எம்ஃபசிஸ் பண்ணுறதுக்காக, இன்னும் அழுத்தமாக சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் கொஷின், ப்ராடஜி அப்படின்னா யாருன்னு சொல்லுவாங்கன்னா, சின்ன வயசுலேயே பயங்கர டேலண்டடாக இருக்கக்கூடிய ஒரு சைல்டு தானே சொல்லுவாங்க ப்ராடஜி சொல்லுவாங்க. சைல்டு ஹூ ஷோஸ் கிரேட் எபிலிட்டி அட் அ எங்கேஜ்ன்றது கரெக்ட். ஓகேங்களாப்பா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா கொஷின்ஸ்க்கும் சரிங்களா, கேட்கக்கூடிய எல்லா கொஷின்ஸ்க்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுங்கள், நம்மளோட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு லிங்க் இருக்கும், அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அட்டா 24/7 மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஆப்குள்ளே போயிட்டு ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ளே அடங்கியிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அடுத்து டெட் எக்ஸாம்ஸ் நமக்கு நடக்க போகுது இல்லையா? அடுத்து நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஸோ அந்த டெட் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து நடக்க போகிற டெட் எக்ஸாம்ஸ்க்கு சூரியன் சந்திரன் சொல்லிட்டு 2 பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். சூரியன் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2க்காக லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்கும். இதுவே சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1க்காக இதுலேயுமே பார்த்தீங்கன்னா லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, மோர் ஆஃபர்ஸ்ன்னு போங்க. இந்த இடத்துல Y350 அப்படின்ற கோடை அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இங்கே என்டர் கூப்பன் கோடுன்னு இருக்கும். இந்த இடத்துல Y350ன்ற கோடை அப்ளை பண்ணுங்க. ஸோ ப்ராடக்ட் ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 2700 சொல்கிறாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் கோடை அப்ளை பண்ணும்போது, சரிங்களா, இங்கப்பா கோடை காணும், Y350ன்ற கோட் அப்ளை பண்ணும்போது உங்களால் என்ன பண்ண முடியும், 22% ஆஃபர் போக 2140 ரூபாய்க்கு என்ன பண்ணிடலாம், இந்த ஒரு கிளாஸை உங்களால் லைவ்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். 22% ஆஃப் Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஓகேவாப்பா? செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்பா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்த செஷனில் பார்க்கலாம். பாய்.